எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட 53 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்க போட்டு செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, இம்பார்ட்டண்டான டாபிக். என்னென்னா குரூப் க்ரௌட். ஸோ குழு கூட்டம், ஒரு குரூப்பாக ஒரு இடத்துல நீங்கள் கூட்டமாக க்ரௌடாக இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா ப்ளீஸ் விழிப்புணர்வோட அவேர்னஸோடு இருங்க. ஏன்னா கோவில் கும்பாபிஷேகம் போனாலும் சரி, தென் ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி, தென் வந்து பார்த்திங்கன்னா யாராருக்கு ஒரு திருவிழா ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது கலந்துப்பீங்க உங்கள் ஊர் சைடில். ஸோ அங்கே போனாலும் சரி, எல்லா இடத்துலையும் பொதுக்கூட்டங்களில் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய வேல்யூவான டாக்குமெண்ட்ஸ், பர்ஸ், தென் மணி, தென் ஜுவல்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும். உங்கள் சைல்டு கிட்ஸ். ஏன் இந்த பதிவை நான் போடுறேன்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் யாரையுமே நாம் நம்ப முடியல, உண்மையாக இல்லைங்க. ஸோ எப்போ எது வேணாலும் நடக்கலாம். இப்போ ரீசெண்டாக ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி வந்து, அதாவது ஒரு தெருவில் நடந்து போயிட்டுருக்காங்க. திடீர்னு ஒரு நபர் வந்து டக்குன்னு அவர் பைக்கில் வந்து அவரோட செயின் இருக்கு இல்லையா, செயினை வந்து பறித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவங்களோட செயினை. அப்போ கத்துறாங்க, அலறல் சத்தம் கேட்குது. அக்கம் பக்கத்தில் எழுத்தாப்புல வீடு, பக்கத்து வீடு எல்லோரும் வராங்க அந்த தெருவில். ஆனால் அந்த நபர் பைக்கில் வந்து கிராஸ் பண்ணிட்டார். ஸோ அவர் பிடிச்சாச்சு, மாட்டிக்கிட்டார். சிசிடிவி கேமராவில் செக் பண்ணி பிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் சொல்கிறேன், செயினை வந்து அவங்க பறிக்கும்போது திடீர்னு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் என்ன பண்ண முடியும்? ஸோ பி அலர்ட். எப்பயுமே வந்து பாதுகாப்பாக இருக்கும். பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் சரி, தனியாக நடந்து போனாலும் சரி, ப்ளீஸ் அவேர்னஸ், விழிப்புணர்வோடு இருங்க. நமக்கு நடந்து போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நாலா பக்கமும் கண் இருக்கும். நம்மளை பின்தொடர்றாங்களான்னு பார்க்கணும், செக் பண்ணணும் எல்லாமே. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் சிலிண்டர் எடுத்துகிட்டு போன வண்டி வந்து பிளாஸ்ட் வெடிச்சிச்சு. எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வு பாருங்கள். அந்த வெடித்த இடத்துல நல்ல வேலை வேறு எந்த வண்டியும் வரலாம், நிறைய ஆட்கள் இல்லை. ஸோ ஒரு மெயின் ரோட்டில் வெடித்ததுனால தப்பிச்சுக்கிட்டோம். அந்த டைமில் ஒரு காரோ, பைக்கோ, லாரியோ, ஸோ வாட் எவர் ஏதாவது காசாகி, இல்லை பீப்புள்ஸ் க்ரௌடான இடத்துல அது ஒரு சிக்னல் ஏரியாவில் வெடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். ஏங்க, சின்னதாக வீட்டில் ஒன்று ஏதாவது ஒன்று குக்கர் சவுண்டு கேட்டாலே நமக்கு பிளாஸ்ட், அதோட சத்தம் வந்து நாய்ஸ் வந்து சொல்லவே முடியாது. சிலிண்டர் வெடிச்சிருக்குன்னா அது எப்படி இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் கண்கூடியாக வந்து பார்க்குற நம்ம தருணம் இருக்க முடியல. ஸோ தயவு செய்து விழிப்புணர்வோட அவேர்னஸோடு இருங்க. சிலிண்டர் எடுத்துகிட்டு போகிறோம்னா மிகப்பெரிய பாதுகாப்பாக, ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா வண்டி வந்து இன்ஜின் ஹீட் ஆகும் பார்த்துக்கணும். டிரைவர் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கணும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போய் சர்வே பண்ணணும். கடாமோடான வண்டியை ஓட்டக்கூடாது. ஸோ நாய் ஏதாவது குறுக்க வருதா, மாடு ஏதாவது குறுக்க வருதா, ரோட்டில் ஏதாவது நடந்து போகிறாங்களா, கவனமாக பார்த்து வண்டி ஓட்டணும். ஏன்னா சிலிண்டர் எடுத்துகிட்டு போகிற ஒரு வண்டி வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும், இல்லைங்களா? பதிவை ஏன் சொல்கிறேன்னா, ஸோ குரூப் க்ரௌடு, இந்த க்ரௌடில் இந்த சிலிண்டர் வெடிச்சிருந்தா என்னாங்க யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணாலே மைண்டே வந்து அப்படியே என்ன சொல்கிறது, ஒன்றுமே சொல்ல முடியல. ஸோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ ப்ளீஸ் அவேர்னஸ், விழிப்புணர்வோடு இருங்க. நாம் ரெஸ்பான்சிபிலிட்டியான ஜாப் பார்க்குறோம். டிரைவர்ஸ் அவங்க உங்களையும் காப்பாற்றிக்கணும். உங்களை சார்ந்த யாராவது நபர் எழுத்தாப்பில் வரவங்களா இருந்தாலும் சரி, அவங்களையும் காப்பாற்றணும். ஏன்னா நீங்கள் எந்த தவறும் பண்ணல, வந்து மோதிட்டாலும் 2 பேருக்குமே சேதாரம். உண்மையாக இல்லைங்க. நிறைய நியூஸ் பாலிமர் நியூஸில் போடுறாங்க, ரொம்ப சேடாக இருக்குது. அந்த விஷயத்தில் சொல்லவே முடியல.
இப்போ ரீசெண்டாக வந்து ஆண்டி மடத்துலேயே வந்து வண்டியில் டூ வீலரில் போயிட்டு இருந்த ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என்னாச்சு எதிர்பாராத விதமான ஒரு ஆக்சிடென்ட். பாஸ்டரு கவரப்பாளையத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு வந்து ஒய்ஃப் இருக்காங்க, ரெண்டு பேர் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு இப்போ அவர் வந்து இறந்துட்டார். இதுக்கே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போலீஸாக இருந்தார். உண்மையாலுங்க. ஸோ இதுமாரி நிறைய தரப்புகளை நிறைய பார்க்குறோம், நிறைய நியூஸ் சேடான விஷயத்தெல்லாம் நிறைய பார்க்குறோம். நீங்கள் விழிப்புணர்வோட மக்களே உஷாராக அவேர்னஸோடு இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க ப்ளீஸ். ஏன் வந்து இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன்னா, எப்பயுமே கண் வந்து நாலா பக்கமாக இருக்கும். ஒரு ரோட்டில் நடந்து போனாலும் சரி, டூ வீலரில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும், லாரியில் போனாலும், பஸ்ஸில் போனாலும், ஆட்டோவில் எதில் போனாலும் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். சரிங்களா? க்ரௌடான ஏரியாவில் மிக அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா தெஃப்ட்டு ஓவராக வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் நிறைய பேர் வந்துலாம் டாக்ஸ்லாம் வளர்ப்பாங்க. உண்மையாக இல்லைங்க, எதுக்காக வளர்க்குறாங்க? ஸோ தெரியாத நபர் யாராவது வந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து நாய் வந்து குலைக்கும். உண்மையாக இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு விஷயமும் நாம் விழிப்புணர்வோட அவேர்னஸோடு இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த பதிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உன்னை பற்றி யூசி திங்க் அபௌட் யுவர்செல்ஃப் என்னோட சேனலில் மக்களே உஷாராக இருங்க, விழிப்புணர்வோட இருங்க. நாம் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பி அலர்ட். சரிங்களா? பொதுக்கூட்டங்களில் இருக்கும்போதும் சரி, தனியாக நடந்து போனாலும் சரி, எதில் போனாலும் ஜாக்கிரதையாக இருங்க, விழிப்புணர்வோடு இருக்கும். ஸ்ரீலேட்டர் காய்ஸ், உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்ரீலேட்டர் காய்ஸ், உங்கள் சுகன்யா.